வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ள அரசு வங்கி ஊழியர்கள். கொழும்பிலிருந்து துரத்தப்பட்ட மஹிந்த, பின்னணியில் அரங்கேறும் நாடகங்கள். கொழும்பிலிருந்து வெளியேற்றம், மஹிந்தவின் மனைவி கூறியது என்ன? மஹிந்தவுக்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர். துப்பாக்கிச் சூட்டு முயற்சி முறியடிப்பு, போலீசாரால் 4 பேர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். அரசு வங்கி ஊழியர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு வங்கி கூட்டு தொழிற்சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது. அரசு வங்கிகளை தனியார் மயப்படுத்துதல் உள்ளிட்ட சில பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்றுவட்டாரத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக மின்சார சபையின் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தங்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோஷல் அபி விக்ரம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் நடத்தப்படுகின்றன என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சேக்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று கூறி அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் உரிமை ரத்து யோசனையை நிறைவேற்றிய பிறகு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது என்று அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலே கார்டன் இல்லத்துக்கு புறப்படும் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி அனுப்பியிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் தான் அரசியலை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை என்றும் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த தனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு விடைபெறுவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச எக்ஸ் கணக்கில் தனது தந்தை எல்லாம் தொடங்கிய இடத்துக்கு திரும்பிவிட்டதாகவும், உண்மையான பலம் பதவிகள் அல்லது சலுகைகள் இருந்து அல்ல, மக்களின் அன்பிலிருந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்தவே அனுர அரசு இவ்வாறு நடந்து கொள்வதாக விஜயராம இல்லத்தின் முன்னாள் கூடியிருந்த மஹிந்த ஆதரவாளர்கள் கூச்சலிட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலி கார்டன் இல்லத்துக்கு புறப்படும் போது ஷிராந்தி ராஜபக்ச ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஷிராந்தி ராஜபக்ச இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஊடகங்களுக்கு ஷிராந்தி ராஜபக்சவுக்கும் இடையிலான உரையாடல் பின்வருமாறு. மேடம், ஊடகங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் வழக்கமாக பேசுவதில்லை, நான் அரசியல் செய்வதில்லை, நான் வேலை செய்கிறேன், எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் அவர்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அரசியல் செய்வதில்லை. நீங்கள் சோகமாக இருக்கின்றீர்களா மேடம்? இல்லை என பதிலளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க தமிழர் ஒருவர் உட்பட 4 முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த வீடுகள் கொழும்பு 7 ரோஸ்மீட் பிளேஸ், வார்ட் பிளேஸ் உட்பட 2-3 பகுதிகளில் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் குறித்த 4 வீடுகளில் ஒன்றை பார்க்க வருமாறு தனக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் தான் இன்னும் செல்லவில்லை என்று லக்ஷ்மண் யாப்பா குறிப்பிட்டுள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க வேறு சிலர் முன்வந்துள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்புவாரா என்பது குறித்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை வெளியிடவில்லை என்றும், தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தனர் கூறியுள்ளார். ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை ரத்து சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சியை முறியடித்து 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது.
கொழும்பு கொள்ளுப்பிட்டி ஆல்பர்ட் வீதியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரை கொள்ளுப்பிட்டி போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர் ஒருவர் தான் வைத்திருந்த பையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளார். மற்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வீசப்பட்ட பையிலிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்று, 30 தோட்டாக்கள், கத்தி ஒன்று மற்றும் 3 கையடக்க தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய தகவலை தொடர்ந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் உட்பட மேலும் மூவர் மாளிகாவத்தையில் உள்ள போதிராஜா மாவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு 14, வெள்ளம்பட்டி, மாளிகவத்தை மற்றும் தெமட்டகுட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 19, 25, 40 மற்றும் 48 வயதுடையவர்கள் என்ற விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.